தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி திணறல் வந்திருக்கு. அவங்க பாதிக்கப்பட்டவங்க சொன்னது விஷயம். நம்ம போகிறப்பே நமக்கு கர்ச்சீஃப் தான் கட்டணும். அப்போவே வந்து இந்த ஸ்மெல் வந்து நமக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது சம்பவம் நடந்தப்போ எவ்வளோ மோசமாக இருக்குது. மயக்கம் போட்டு விழ ஆரம்பித்தாங்க நிறைய பேர். விழுந்தது கூச்சல் அதிகமாகிடுச்சு. பிரச்சாரத்துக்கு போனார். அன்றைக்கி ஒரு 40 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. அதுக்கு ஏதோ சொன்னாங்க. அது அரசியல். இவர் பிறந்த நாள் இன்றைக்கி பிரசவ குணமாக வந்துடும். இறந்தவங்களுக்கு 2 லட்ச ரூபா தராரு முதலமைச்சர். ஒரு உயிரோட மதிப்பு 2 லட்சம் தானே. இந்த கம்பெனி வந்து 2011 வருது. அப்போவே வந்து இந்த ஊர் ஜனங்க வந்து எதிர்க்காங்க. இந்த எறா குட்டை, இறால் வளர்க்குற இடம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸ், ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணல. இதனால விவசாயிகளோட எதிர்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக இருந்துச்சு. பிணத்தை வந்து பதப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதை பயன்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் லேடிஸ் வந்து அந்த சமயத்தில் இந்த இன்சிடென்ட் ஒரு 11 மணி அளவில் நடந்திருக்கும் போல இருக்குது. அந்த டைமில் பெரும்பாலும் அந்த பாத்ரூமில் தான் அதிகமாக அந்த மயங்க விழுந்ததில் எடுத்திருக்காங்க. என்னன்னா, நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நக்கீரன் சீனியர் நிருபர் திரு அரவிந்த். வணக்கம்ண்ணா. வணக்கம் பிருத்திவி. இப்போ சமீபத்தில் நடந்த இந்த திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிகைப்பேருங்கிற கிராமத்தில் ஒரு கடல் உணவு பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தில் ஒரு அமோனியா கேஸ் விபத்து ஏற்படுது. நேற்றிலிருந்து அது பெரிய செய்தியாக பார்க்கப்படுது. அதில் பலரும் வந்து பெண்கள் தான், பெரும்பாலும் பெண்கள் தான் பணியாற்றிருக்காங்க. அவங்க தான் உயிரிழந்திருக்காங்க. இப்போ பலி எண்ணிக்கை 5 தாண்டி போயிட்டுருக்குங்கிறாங்க. இந்த விவகாரத்தில் பல விஷயங்கள் மூடி மறைக்கப்படுதுன்னு ஒரு விஷயம் பேசப்படுது. என்னென்னா, அதனுடைய ஒரிஜினல் பலி எண்ணிக்கை கூட நேற்றுலாம் செய்திகள் வந்து 9 பேர்னு போட்டாங்க. இன்றைக்கி 6ன்னு குறைக்கிறாங்க. பின்னாடி ஏதோ நடக்குது. அந்த முதலாளி ஏற்கனவே பல விஷயங்கள் பல கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அதற்கு பின்னணியில் பல விஷயங்கள் நடக்குதுன்னு இதை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்படுது. உண்மை என்ன? இந்த விபத்துக்கு காரணம் என்ன? இந்த பலி எண்ணிக்கை தான் எவ்வளவு? இந்த விஷயம் பார்க்கணும்னா, சென்னை, காஞ்சிபுரம், அதாவது சென்னையை ஒட்டி இருக்கிற 3 மாவட்டம் இல்லையா, முக்கியமாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த 3 மாவட்டத்தில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும் அதிகமாக இந்த மீன், இந்த கடல் உணவுகள் வந்து ஏற்றுமதி செய்கிற இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகம். அதுவும் சொல்லப்போனால் இந்த ரெட் ஹில்ஸு, அந்த மாதவரம், அப்புறம் அந்த சைடு பொன்னேரி, இது பகுதியில் தான். ஏன்னா அங்கே எல்லாம் பிடிச்சி வந்து அங்கே மீனவர்கள் சேர்ப்பாங்க, ஒரு இடத்துல கொண்டு வருவாங்க, அவங்க இது வந்து வாங்கிடுவாங்க. இல்லை காசிமேட்லேருந்து வரும். அதெல்லாமே வந்து இவங்க முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து மீனவர்கள்கிட்டேருந்து வாங்குறது. அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுமதி பண்ண முடியாது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி போக தான் மீதி வரும். அதாவது எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, ஒரு இறால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கிலோவுக்கு 12 இறால் தான் நிற்கும். அந்த இறாலோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 5000 ரூபா இங்கேயே. அப்போனா நல்லா பெருசாக இருக்கும் அந்த இறால்லாம். அதே போல் லாப்ஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஆழ்கடலில் தான் கிடைக்கும். சாதாரணமாக இப்போ போகிற ஸ்டீம் போட்டு, சாதாரண போட்டு, அந்த போட்டில் கிடைக்கிற இதுவே கிடையாது. ஸோ இது பெரிய நெட்வொர்க், பெரிய வியாபாரம். இது அதாவது பெரிய அளவு டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம். அதில் வந்து குறிப்பாக அந்த காசிமேடை பேஸ் பண்ணி, ஏன்னா அங்கே தான் விசைப்படகுகள்லாம் அதிகம், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம், அந்த தொழிற்சாலைகள்லாம் இருக்கும். அப்போது இந்த மாதிரி தொழிற்சாலை வந்து இருக்குது. இதில் ஒன்று தான் வந்து இப்போ இந்த சம்பவம் நடந்த தொழிற்சாலை. இது வந்து செயின்ட் பீட்டர்ஸ் அண்ட் பால் அப்படின்ற ஒரு நிறுவனம், அந்த தொழிற்சாலை. அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை டு கல்கட்டா ரோடு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ரெட் ஹில்ஸை தாண்டினது ஜனபச்சாத்திரம் கூட்டுறோன்னு ஒன்று வரும். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்குது கன்னிகைப்பேருன்னு சொல்லி ஒரு கிராமம். இந்த கம்பெனி வந்து 2011 வருது. அப்போவே வந்து இந்த ஊர் ஜனங்க வந்து எதிர்க்காங்க. பொதுவாகவே இந்த எறா குட்டை, இறால் வளர்க்குற இடம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேஸ், ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணல. நிலத்தடி நீர் பைப், நல்ல சுற்றுவட்டாரெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல விவசாய பூமி. இதனால் விவசாயிகளோட எதிர்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக இருந்துச்சு. இந்த கம்பெனி ஆரம்பித்த போதே இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. இதோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் சொல்லிட்டு ஜோசப் ஜெகன் மாரிஸ்ன்னு சொல்லி ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து மாரிஸ் மோகன் சொல்லி ஒருத்தர். இவங்க பேரில் தான் இந்த கம்பெனி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராயபுரம் காசி கார்டன் சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அதில் 2வது தெரு. இங்கே தான் இந்த ஆஃபீஸ் இயங்குறதா பண்ணியிருக்காங்க, அதாவது பதிவு பண்ணியிருக்குது இந்த கம்பெனியை. ஆனால் இந்த தொழிற்சாலை வந்து செயல்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியபாளையம் பக்கத்தில் இருக்கிற அந்த கன்னிகைப்பேருன்ற கிராமத்தில் செயல்படுது. ஆனால் இந்த இது மேலே எவ்வளோ புகார் கொடுத்தோம், கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்து 15 ஆண்டாக இதுக்கு வந்து புகார் கொடுத்துட்டே இருக்காங்க அந்த பகுதியிலேருந்து. கடைசியாக கூட ஒரு லெட்டர் இப்போ நம்ம இதில் கூட வந்திருக்கு.
அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி வந்து ஜமபந்தி நடக்குது 2026. இப்போ விஜய் முதல்வர் பொறுப்பேற்றப்போ அப்பயும் கொடுக்குறாங்க. அதுவும் தொடர்ச்சியாக அதுவும் வந்து அது மேலேயும் நடவடிக்கை இல்லை. சும்மா அந்த காற்றுல தான் பரவுது. நீங்கள் புகார் கொடுக்குறீங்க, தூக்கி போடுறாங்கன்னா யாரும் எதுவும் செய்ய முடியல. இதுக்கு காரணம் என்னென்னா, இதில் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், வட சென்னையை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தர். அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நிறுவனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் இந்த நிறுவனத்து மேலே ஏற்கனவே நிறைய புகார் இருக்குது. அதாவது இதோட ஃபேக்ட்ரி வந்து காசிமேடு பகுதியில் இருக்கிறதாகவும் சகாய மாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் பதப்படுத்தும் ஃபேக்ட்ரி ஒரு 3 இருக்குது. அதே போல் ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குது. இதெல்லாமே இந்த நிறுவனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அது வந்து அந்த அமோனியா அதிகமாக பயன்படுத்தி அதில் ஐஸ் கட்டி தயாரிக்கும். அதனால் அது வந்து தடை செய்யணும். அது வந்து அதில் நீங்கள் பதப்படுத்துறீங்க, மீனோ மற்ற பதப்படுத்தினா அதோட பாதிப்பு வந்து அதில் சாப்பிட்றவங்களுக்கு வரும் மாதிரிலாம் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. அங்கேயும் இருக்குது. இப்போ சம்பவம் அந்த இந்த ஃபேக்ட்ரி மேலே இருக்கும். ஏதோ அழுகி போன மீன்கள் எல்லாம் ஆமாம், அதெல்லாம் அந்த ஃபேக்ட்ரி மேலே அது வேறு இங்கே கிடையாது. இது எக்ஸ்போர்ட் இங்கே பண்ண முடியாது. இங்கே இருந்து வெளியே போச்சுன்னா அது ஃபாரினில் அவன் டெஸ்ட் பண்ணான்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். சரிங்களா, உடனே தடை பண்ணிடுவான் கம்பெனியை. அங்கே வந்து லோக்கலில் போகுது இல்லையா, இந்த கடைங்களுக்கு. இப்போ பெங்களூர் போவோம் இங்கேருந்து. ஏன்னா பெங்களூர் மீன்னா ஒன்று கேரளா, இன்னொன்று மெயின் வந்து சென்னை. இங்கே இருந்தால் மெயின். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கடலூர் இருந்தால் வந்து பெங்களூர் சிட்டிக்கே வந்து கடல் மீன்னா இங்கே இருந்தால் போகுது. அதே போல் நிறைய இங்கே இருக்கிற தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் கிராமப்புறங்கள் வந்து கடல் மீனே அதிகமாக இருக்காது. அதாவது கடலோர பகுதியில் கடல் மீன் சாப்பிடுவாங்க. அந்த இதில் இருக்கவங்க ஆற்றுப்படுக்கை ஒட்டிருக்கலாம் ஆற்று மீன் தான் சாப்பிடுவாங்க. அதனால் கடல் மீன் சாப்பிட்றது இப்போ வந்து என்ன வந்து அங்கேயும் எக்ஸ்டர்ன் ஆகுது. இதெல்லாம் இப்போ வந்து காலப்போக்கில் அதெல்லாம் தெரிய வரதுனால அங்கேயும் வந்து இப்போ நிறைய சாப்பிட ஆரம்பித்தேன். கடல் மீனும் விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க. அப்போது அதுக்கு போகிறது அது 2ஆம் கட்ட இது. அதில் எப்படி அந்த பாமோலின்னு சொல்லிட்டு ஒன்று, அது என்னென்னா அந்த பாமோலின் பார்த்திங்கன்னா பிணத்தை வந்து பதப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளாம் அந்த கம்பெனியை சம்மந்தப்பட்ட கம்பெனியில் ரைடு பண்ணி அதெல்லாம் ஃபைன் போட்டு அதெல்லாம் நிறைய பிரச்சனைலாம் நடந்திருக்கு. ஆனால் அது வந்து லோக்கலுக்கு போகிறது. அது நம்ம சாப்பிட்டு நம்ம ஜனங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது. ஆனால் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் வெளிநாட்டில் இருக்க சாப்பிட போகிறோம். அதனால் பல கோடி ரூபாய் இவங்க சம்பாதிக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் ஒருத்தரோடது வேண்டப்பட்ட நிறுவனம் இது. சரிங்களா, அது பினாமி. அது வந்து பேலன்ஸ் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா 2800 கோடி ரூபா காமிச்சிருக்கான். ஏற்றுமதி இது வந்து வெளிநாட்டு இதுவாக வந்திருக்கு 2023ஆம் வருஷம். அந்த மாதிரி இவ்வளோ இதில் இத்தனை கோடியில் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நம்ம தமிழ் ஆளுங்க யாருமே கிடையாது, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. சும்மா குறைந்த ஆளுங்க தான், இந்த செக்யூரிட்டி அந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான், 1-2ன்ற மாதிரி தான். மற்றவங்க எல்லாமே வடநாட்டை சேர்ந்தவங்க. குறிப்பாக ஆந்திரா, ஒரிசாவை சேர்ந்தவங்க நிறைய பேர். இந்த பிரச்சனையில் நிறைய பாதிக்கப்பட்டவங்களும் ஒரிசாக்காரங்க தான். ஒரு 300-400 பேர் இந்த இதில் வேலை செய்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கும் வந்து இஎஸ்ஐ, பிஎஃப் அந்த மாதிரி முறையாக கிடையாது. சும்மா கான்ட்ராக்ட் அடிப்படை தான். இது பெண்கள் தான் அதிகம். சொல்ல போனால் இன்னும் பெண்கள் மட்டும்தான் அதிகம். இப்போ 2 ஷிஃப்ட்டு, ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு 120 பேர்கிட்ட வேலை செய்வாங்க போல இருக்குது. அடுத்த ஷிஃப்ட் வந்து 12 மணி நேரம். 12 மணி நேரம் வேலை வாங்குறதே தப்பு. 8 மணி நேரம் தான் வேலை வாங்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்கினா அது வார இறுதியில் விடுமுறை கொடுக்கணும். அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இது அடுத்த கட்டம் பார்ப்போம். இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. 12 மணி நேரம் வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு டீம் வந்து நைட்டு, சனிக்கிழமை நைட்டு வேலை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து ஷிஃப்ட் மாறிட்டு வந்து ரெஸ்ட்டுக்கு வராங்க. இன்னும் 120 அந்த அடுத்த பேட்ச் வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போது ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கடந்த ஜூன் 21ஆம் தேதி காலையில் போவாங்க. அந்த பெரியபாளையம் நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் ஹில்ஸுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த இந்திக்கார வடநாட்டுக்காரங்களாம் நிறைய பேர் வந்து என்னென்ன வேணும், அந்த வாரத்துக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அந்த மீன் வேணுமா, சிக்கன் வேணுமா, கறி, ஆட்டுக்கறியோ, பீஃபு என்ன வேணுன்றதை வாங்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் சமைச்சி சாப்பிடுவாங்க. அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ன்றதுனால அவங்க இந்த அதாவது ஒரு நாள் ஃப்ரீ இல்லை, இவங்களுக்கு கிடச்ச அந்த என்ன சொல்கிறது ஷிஃப்ட்டில் இவங்களுக்கு கிடச்சது. இந்த மாதிரி தான் பெரும்பான்மையாக செய்வாங்க. அவங்க துணி துவைக்கிற வேலை மற்ற வேலை இருக்குது. சண்டேன்றாலும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ இது லேடிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்ன்றப்போ இது மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க சமைக்கிறது இது பண்ணும். பெரும்பாலும் லேடிஸ் வந்து அந்த சமயத்தில் இந்த இன்சிடென்ட் ஒரு 11 மணி அளவில் நடந்திருக்கும் போல இருக்குது. அந்த டைமில் பெரும்பாலும் அந்த பாத்ரூமில் தான் அதிகமாக அந்த மயங்க விழுந்தவர்கள் எடுத்துருக்காங்க. என்னென்னா குளிக்க போனவங்க, கொஞ்சம் டயர்டாக இந்த மற்ற இயற்கை உபாதை அந்த மாதிரி விஷயத்துக்கு போனவங்க எல்லாமே இது பண்ணால் அந்த நேரத்தில் இது கசிஞ்சதும் ஒரே சத்தம். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி திணறல் வந்திருக்கு. அவங்க பாதிக்கப்பட்டவங்க சொன்னது விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு திணறல். நம்ம போகிறப்பே நமக்கு கர்ச்சீஃப் தான் கட்டணும். ஏன்னா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் நம்ம போனோம். ஏன்னா நம்ம போய் ரீச் ஆகிறது நேரம் ஆகிடுச்சு. அப்போவே வந்து இந்த ஸ்மெல் வந்து நமக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது சம்பவம் நடந்தப்போ எவ்வளோ மோசமாக இருக்கும். அதாவது அந்த கேஸ் கரிஞ்சது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தள்ளி இருப்போம். அப்போ இந்த விஷயம் வந்து நமக்கே அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த உள்ளே இருந்தவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். இது அமோனியா வாயுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா NH3 அப்படின்னு சொல்லி ஹைட்ரஜன்
3% அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லப்போனால் இது மெயினாக வந்து அமோனியான்றது இந்த ஐஸ் கட்டி இந்த குளிர்றதுக்கு செய்கிறது தான் இந்த அமோனியா வாயு. இது இப்போ உடனே அவங்களுக்கு எஃபெக்ட் ஆன உடனே மூச்சு திணறல், ஒரு சில தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் அந்த மாதிரி வந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டு விழ ஆரம்பித்தாங்க நிறைய பேர். விழுந்தது கூச்சல் அதிகமாகிடுச்சு. அதில் கம்மியான அது வேலை செய்கிற இடத்துலேருந்து வரல. ஏன்னா இந்த பைப் வந்து இவங்க தங்கி இருக்கிற இடத்துல தான் வருது, தங்கியிருக்காங்க எல்லாமே. அந்த இடத்துல ஒரே கூச்சல், என்ன லேடிஸ் இதில் போய்ட்டு ஒரே சத்தம் சொல்லி போகிறாங்க. ஒரு சில அவங்க போகிறவங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. அப்புறம் தகவல் உடனே போலீஸு 108 அப்புறம் வந்து ஃபயர் சர்வீஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க, எல்லாம் வராங்க. இதெல்லாம் இந்த சம்பவம் நடந்து ஒரு 1 hour ஆகிடுது. இல்லை அசம்பிள் ஆக அது போயிட்டு உள்ளே போயிட்டு இது பண்ண வேணால் சாதாரண போய் மீட்டிட்டு வர முடியாது. இது என்ன பண்ணணும்னா இந்த அமோனியா வாயு வரப்போ ஈர துணியை போட்டு கட்டிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம். அதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். போயிட்டு வரணும். என்ன ஆகுனா நுரையீரலில் பாதிப்பு ஏற்படுத்தும். போயிட்டு நுரையீரலில் ஃப்ரீஸ் பண்ணும். அது அந்த வாயு உள்ளே போடணும். இது ஒரு பெரிய பிரச்சனை. சாதாரணமாக நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அப்படி போகிறாங்க, எல்லாத்தையும் மீட்டு வராங்க. அதில் அப்போவே ஒரு 7-8 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தகவலே வந்துடுச்சு. ஒரு பத்திரிகையில், முக்கியமான பத்திரிகைகளெல்லாம் நேற்றே வந்துடுச்சு. சரிங்களா? அந்த மாதிரி அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பேப்பரில் 2 பேர் தான் பலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போகிறப்பயே அப்போ எடுத்துகிட்டு வந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்குது, அங்கே கொண்டு போகிறாங்க ஒரு 30-40 பேர். ஸ்டான்லிலாம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரின்னு இருக்குது, அங்கே கொண்டு போகிறாங்க. அங்கே ரொம்ப சீரியஸ் ஆகிறவங்க தான் ஸ்டான்லிக்கும், அங்கே ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு தான் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போகிறாங்க. அங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்றைக்கி விஜயோட பிறந்தநாள், முதல்வர் விஜயோட பிறந்தநாள். அதனால் எண்ணிக்கை அதிகமாக சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் நாள் ஒரு பிரச்சாரத்துக்கு போனார், அன்றைக்கே ஒரு 40 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. அதுக்கு ஏதோ சொன்னாங்க, அது அரசியல். இவர் பிறந்தநாள் இன்றைக்கி அபசகுணமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சி காமிச்சாங்களான்னு தெரில. ஆனால் கிட்டத்தட்ட நேற்றே அவங்க எண்ணிக்கை வந்து இறந்தது அதிகம். சரிங்களா? அது இன்றைக்கி காலையில் எல்லா பேப்பர்லேயும் 2 தான் போடுறாங்க. அது என்ன இதுன்னு தெரியல. அங்கே ஸ்பாட்டில் பார்த்து நிறைய பேருக்கு வந்து இது பண்ணுறாங்க. யாரையும் போய் அங்கே சந்திக்கவில்லை, அந்த இடத்துல போய் ரீச் பண்ணவில்லை, யார்கிட்டையும் பேசவில்லை. அதுக்கப்புறம் வந்து அப்படி இது பண்ணுறாங்க. மீதி ஒரு நல்லா இருந்தவங்கள கொண்டு போய் 2 மண்டபத்தில் போடுறாங்க. இதில் கொடுமைனா இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இந்த மண்டபத்தில் போடுறாங்க பாருங்கள். அங்கே போயிட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போடுவோம்ல வண்டி, பேட்டரி வண்டியெல்லாம் இப்போ நிறையா கொடுத்துருக்காங்கல்ல அந்த கிராமத்துங்களில். அந்த குப்பை வண்டியில் சாப்பாடு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த மண்டபத்தில். வீடியோ கூட வைரல் ஆனிச்சு. வீடியோ வந்துருக்குது, இது ஃபோட்டோலாம் இருக்குது, நம்மகிட்டே இருக்குது. அந்த வந்திருக்கு இல்லையா? அது எவ்வளோ ஒரு பொறுப்பில்லாத தன்மை. அவன் மனுஷன் தானே, வடநாட்டுக்காரனாக இருக்கட்டும், யாராக நம்பாலாக இருக்கட்டும், தமிழ்காரனாக இருக்கட்டும், வெளிநாடாலாக கூட இருக்கட்டும், அப்படியே கொடுப்பீங்க? அது தப்பு இல்லை. அது இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அலட்சியமாக ஏன் ஒரு ஆட்டோ வச்சுட்டு வாங்க, ஒரு இது எப்படி நீங்கள் கவர்மெண்ட் கணக்கில் தான் காட்ட போகிறீங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அது பண்ணியிருக்கலாம்ல. ஏன் மாவட்ட நிர்வாகம் அதை கூட கவனிக்கலை? அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதான் தெரியாது இவங்க. ஏன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை மறைக்கணும். எத்தனை பேர் எண்ணிக்கையே மறைக்கணும், அவ்வளோதான். ஏன்னா சட்டசபை வருது இல்லையா? இன்றைக்கி சட்டசபை நடக்குது. இப்போ வேறு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு. அதில் எதனா வந்துடுமோ, ஏன்னா அதுக்கு இது பண்ணணும், அதுக்கு தகவல் போகக்கூடாதுன்னு எவ்வளோ மூடி மறைக்கணுமோ அதை சுத்தூர். எங்கே இவ்வளோ பெரிய பாதுகாப்புலாம் போட்டு பார்த்ததில்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இப்போ ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்னங்க தீவிரவாதியை கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அங்கே போய் யாருன்னா விசாரித்தா, ஒரு ஃபோட்டோ எடுத்தால், வீடியோ எடுத்தால், அந்த இது போனால் உடனே இது, ஏன்னா உடனே பப்ளிஷ் ஆகிடும், இது ஆகிடும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ மறைக்க முடியுமோ மறைக்கிறதுக்கான முயற்சிகள் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி, அப்புறம் கலெக்டர் எல்லாம் வராங்க, அமைச்சர் வராங்க. ஆனால் இது சம்மந்தப்பட்ட தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வரல. இது அந்த பர்வேஷன் சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் புதுக்கோட்டையிலேருந்து பேட்டி கொடுத்தாரு. எங்கள் அமைச்சருங்க போனாங்க, இங்கே போனாங்க. அடுத்த நிமிஷம் வரணுங்க. எவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டுங்க நடந்திருக்கு. நீங்கள் எண்ணிக்கையில் குறைச்சி காமிங்க. அங்கே என்ன நடந்திருக்கு தொழிலாளர்களுக்கு. பொறுப்பு அமைச்சர் வந்தாருன்னு சொல்கிறாங்க. திருவள்ளூர் பொறுப்பு அமைச்சர் வந்தால் துறை அமைச்சர் தானே வரேன். ஏங்க இப்போ உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனு, யார் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். உங்களுக்கு வந்து நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? இல்லை கை கால் உடஞ்சா பார்க்குறாங்களே ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களை பார்ப்பாங்களா? தப்பு இல்லை. அது சம்மந்தப்பட்ட எவ்வளோ நேரம் புதுக்கோட்டையிலேருந்து மதுரையில் ஃப்ளைட்டை பிடிச்சி நேற்று நடக்குது இன்சிடென்ட்டு. இப்போ புதுக்கோட்டையிலே இருங்க, ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கும் 1 ஹவரில் வந்துட்டு 1.5 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் கூட வச்சுங்க. தகவல் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் வந்தாலும் நேற்று மத்தியானமே வந்திருக்கலாமே, இங்கே நேற்று ஈவினிங் வந்திருக்கலாமே. அலட்சியம். ஆனால் சட்டசபையில் மட்டும் போயிட்டு உக்காந்துக்க தெரியுது, பேட்டிகள் கொடுக்க தெரியுது இல்லையா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு பலி எண்ணிக்கை. அப்புறம் மதியானத்துக்கு பிறகு மெல்ல 5 அந்த மாதிரி 6ஆக உயர்கிறது. இதை எப்படி நம்ம பார்க்குறது? ஏன்னா ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது செய்தி வெளில போனால் இன்னும் அதிகமான அச்சம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால மெதுவாக உயர்த்துட்டாங்களா, அல்லது நீங்கள் சொல்கிற கணக்குகள் தான் பின்னணியில் இருக்குது? பலியின் எண்ணிக்கை அதிகமான ஏங்க அச்சம் பட போகிறாங்க?
ஐயோ பாவம், இல்லை இது வரைக்கும் தொழிலாளி தமிழ்நாட்டில் இறந்துட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. இவ்வளோ பெரிய அமோனியா பாதிப்பு இத்தனை பேர் உயிரிழந்ததே இல்லை. ஆமாங்க, அமோனியா ஃபஸ்ட்டு அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து அதிகமாக கசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காற்றுல கலக்கிறப்போ காற்றுல இருக்கிற ஹைட்ரஜனோட இது சேர்றப்போ ஒரு 15 to 28% செஞ்சால் அது வெடிக்குங்க. அமோனியாவுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது, வெடிபொருளே தயார் பண்ணலாம். சரிங்களா? மெயினாக அது விவசாயத்துக்கான யூரியா தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. அது போல் இது இருக்குது. இந்த மாதிரி ஐஸு குளிரூட்டிகள் இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைக்கு மட்டும்தான் அதுக்கான பயன்பாடுகள்லாம் இருக்குது. இன்னொரு விஷயம், இப்போ இது பேர் 2 பேர் சொல்கிறாங்க, அடுத்து இப்போ 6ஆவது. அடுத்து வந்து இன்றைக்கி ஈவினிங் எத்தனை சொல்ல போகிறாங்க தெரியல. ஏன்னா 24 மணி நேரத்தில் ஒரு அறிக்கை தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்போ தர போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா 24 மணி நேரம் தாண்டிடுச்சு இந்த நேரமே. ஆனால் இது வரைக்கும் தரல. ஒரு வேளை ஈவினிங் தருவாங்களா இல்லை முதல்வரோட பர்த்டே முடிஞ்சு நாளைக்கு தருவாங்களான்னு தெரில. அப்போ எத்தனை பேருக்கு உண்மையாக வருமா இல்லை வழக்கமாக இங்கே நடக்கிறதுலாம் இருக்குது இந்த சைடில். அது கூட நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தன் இறந்துட்டாங்க, கேட்க ஆள் கிடையாது. சரிங்களா? அவன் வரான், திருடுறான், வந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறான்றது பெரிய ஹைலைட் ஆகிடுது. ஆனால் அவனோட உழைப்பு வந்து அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அப்படியே அமுச்சிடுறாங்க பேக் பண்ணிட்டு. யார் கேட்கப்பா, யாருக்கு தெரியும்? அதனால தான் ஹாஸ்பிட்டல்கிட்ட பத்திரிகையாளரையோ சமூக ஆர்வலர்களோ நெருங்க விட மாட்டேன்றான். இதானே காரணம்? நேற்று உங்களுக்கு தெரியாது எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து அதை தூக்கிட்டு போகிறப்பே நாங்கள் கண் கூட பார்க்குறோம், நம்ம வீடியோவில் பார்க்குறோம். பேச்சு மூச்சு இல்லை, மூக்கில் ரத்தம் வருது, காதில் ரத்தம், வாயில் ரத்தம் வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, வீடியோ இருக்குது நம்மக்கிட்ட. சொல்லுங்கள் பாருங்கள், எவ்வளோ பேர் கொண்டு போகிறாங்க, எங்கெங்கே கொண்டு போய் சேர்த்துறாங்க, எவ்வளோ ஆம்புலன்ஸ் வசதி, என்னென்ன பண்ணிடணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன அந்த ஜுமானி ஜிவான், அப்புறம் வந்து அந்த மாலோந்தி அப்படின்ற 2 பேரும் வயசு பார்த்தீங்கன்னா 19, 20 தான். இப்போ மற்றவங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் எடுத்து எல்லாமே அவ்வளோதான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க ஆதார் கார்டு கூட இல்லைங்கன்ட்டு. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கணக்கே இல்லை. இவங்க இஎஸ்ஐ பிஎஃப் பிடிக்கிறாங்களான்றது தெரியாது. அதே போல் ஒரு தொழிலாளர் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை வாங்கிக்கோங்க, அவங்க வந்து தங்குறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான பாதுகாப்பான இடத்துல நீங்கள் இது பண்ணணும். சரிங்களா? அது கிடையாது. நீங்கள் அதே ஃபேக்ட்ரியில் அமோனியா இருக்குதுன்னு தெரியும், முக்கியமான அமோனியா வாயுகள்லாம் இருக்குது. மற்ற அதே நார்மலாக எறாக்கோட்டைக்கு பக்கத்தில் நம்ம தங்க முடியாது, ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அது வந்து பதப்படுத்துகிற இது இதெல்லாம் இருந்தாலும் அந்த இதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி இவங்க அந்த காம்பவுண்டுக்குள்ளவே வச்சுக்கிறாங்க. அவ்வளோ பேர் அது உள்ளே தான் தங்குறாங்க. நீங்கள் வெளியே பாதுகாப்பான இடத்துல இவங்க தங்க வச்சு இது பண்ணால் பரவாயில்ல. அதே வந்து விதிமுறைக்கு மீறி தான் பண்ணுறாங்க. உயிரிழந்துட்டாங்க, அது துரதிருஷ்டவசமாக நடந்திருக்கக்கூடாது. இதில் பாதிக்கப்பட்டு இன்னும் பலர் சிகிச்சையில் இருக்காங்கல்ல, 60க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன மாதிரியான பின்விளைவுகளை அதில் சந்திக்க போகிறாங்க அமோனியா உட்கொண்டது? இப்போ நார்மலாக ஒரு டாக்டர்கிட்ட விசாரித்தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இன்னும் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது, ஆனால் மேற்கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே போல் இந்த வாயு வந்து போயிட்டுனா அந்த இதில் நம்ம நுரையீரலில் போயிட்டு இழுத்து இதுவாகிடுமா, அதோட ஃபங்க்ஷன் ரொம்ப பிரச்சனை பண்ணும், ஃப்ரீஸ் பண்ணும், அதில் நிறைய பிரச்சனைகள் வரும்ன்றாங்க. அதில் தொடர்ந்து ஒரு 10 நாள் ஆச்சும், குறைஞ்சது ஒரு 10 நாள் ஆச்சும் அவங்கள வந்து மானிட்டர் பண்ணணும் இப்போ பாதிக்கப்பட்டவங்கள. சரிங்களா? 1. 2வது, இறந்தவங்களுக்கு 2 லட்ச ரூபா தராரு முதலமைச்சர். ஒரு உயிரோட மதிப்பு 2 லட்சம் தானே. அவன் தொழிலாளி, வடநாடோ தென்னாடோ எந்த நாடோ அவன் வந்து உழைக்கிறான். சரிங்களா? ஆஸ் பர் ரீசன் நீங்கள் வந்து இங்கே எந்த கம்பெனினே கிடையாது, இப்போ இந்த இன்சிடென்ட் அந்த கம்பெனினே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம், இந்தியாவில் இருக்கிற சொல்லலாம், ஆனால் தமிழ்நாட்டிலே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணுமானா நிறைய கம்பெனியில் வந்து கான்ட்ராக்ட்ன்ற பேரில் கொண்டு வந்து ஆடு மாடுகளை மாதிரி அடைச்சி வைக்கிறாங்க. ஏங்க இவ்வளோ வெயில் அடிக்குது நமக்கு, நம்ம ஒரு குறிப்பிட்ட அறையில் இருக்கிறப்பே நமக்கு இவ்வளோ வெயிலாக இருக்குது, புழுக்கமாக இருக்குது, ஃபேன் இல்லைன்றோம். ஒரு தொழிலாளியை, கட்டிட தொழிலாளி, அதாவது வட மாநில கட்டிட தொழிலாளிகளோ மற்ற எந்த ஒரு தொழிலாளியாக இருக்கட்டும், அந்த கம்பெனியெல்லாம் வேலை செய்கிறாங்களே, இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் சைடு இந்த சைடெலாம் போய் ஆய்வு பண்ணுங்கள். தொழிலாளர் நலத்துறை எதுக்கு இருக்குது? அவன் நலனை காக்க தான். அவன் வடநாட்டுக்காரனோ தமிழ்நாட்டுக்காரனோ உடனே வடநாட்டுக்காரன் சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசக்கூடாது. அங்கே தமிழாலும் வேலை செய்கிறான். இப்போ ஒசூர்லலாம் பார்த்தா எவ்வளோ பேர் தமிழாலும் வேலை செய்கிறாங்க, வடநாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க, நார்த் ஈஸ்ட்லேருந்து வேலை செய்கிறாங்க. புரிதுங்களா? எல்லா தொழிலாளி மதிக்கணும் ஃபஸ்ட்டு. அவங்க கூலி தொழிலாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன, அதாவது தொழிலாளர் நலத்துறைன்னா அவங்களுக்கு நலனில் அக்கறையை காட்டணும். எத்தனை பேருக்கு இஎஸ்ஐ இருக்குது, எத்தனை பேருக்கு பிஎஃப் இருக்குது, எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் வச்சுருக்கணும். இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக ஒரு இது நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா இதுலேருந்து வருவாங்க, தீயணைப்பு துறையிலேருந்து வந்து இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுறப்போ எப்படி இப்போ வந்து கர்ச்சிஃப் ஈர துணியை உடனே கட்டிட்டு நீங்கள் அங்கே வெளியேறணும், எந்த வழியில் வரணும், அது மார்க்கிங் இருக்கணும், இந்த சைடில் இப்படி வரணும், அதுக்கான வந்து இது வந்துடுச்சுன்னா அதுக்கான எதிர்ப்பு. இப்போ ஒரு தீ பரவுது அப்படின்னா அது எப்படி அணைக்கணும், என்ன அந்த பக்கெட்டில் இந்த இடத்துல ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த கம்பெனியில் இப்போ இன்சிடென்ட் அந்த கம்பெனியில் என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் போய் பாருங்கள். அதுதான் கேட்குறேன். இப்போ இவங்க சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவங்கனே இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய நிறுவனம் வந்து
எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன் இப்போ இருக்கிற பெரிய பெரிய கார் நிறுவனங்கள், கண்ணாடி தொழிற்சாலை, டயர் தொழிற்சாலை, நான் அன்றைக்கி ஒரு டயர் தொழிற்சாலையில் நான் உரக்கட்டத்தில் பார்க்குறேன், ஒருத்தர் வராரு, இப்படின்னு சிந்துறாரு. அவங்க பாவம் மூக்கில் வந்து கருப்பாக புகை தான், அந்த தூள் மாதிரி கலந்து இது மாதிரி கொட்டுது, டானிக் மாதிரி கொட்டுது. அந்த அளவுக்கு ஒரு வட மாநிலத்துக்காரன் தான். ஆனால் மனுஷன் தானே அவன், ஒரு மனுஷன் தானே அவன். ஒரு மனிதன் வேணும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு கவர்மெண்ட் அது மேலே அக்கறை எடுத்துக்கணும். அதுக்கு தானே அந்த துறை அமைச்சர், துறை செயலாளர். எதுக்கு இதுக்கு மேலே உட்காந்துருந்து சிஎம் இவங்க பார்க்கணும். போன மாதமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி, போன 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஒரு விசாரணைன்னு கூட ஒரு அதிகாரியின் செயலில் போயிருந்தால் கூட காப்பாற்றப்பட்டிருக்கலாமே இந்த உயிர்கள். இப்போ இவங்க சொல்கிற கணக்கே இப்போ 6 சொல்கிறாங்க, இன்னும் எத்தனை அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த 6 உயிராக இருந்தால் கூட 6 உயிரோட குடும்பம் என்ன இருக்கும் யோசனை பண்ணுங்கள். 6 உயிர் நீங்கள் 2 லட்ச ரூபா தரீங்க, சரிங்களா? நியாயமாக இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடந்தால் இதில் இவங்களுக்கு காப்பீடே வேறு வரணும். இப்போ 10 லட்சமோ 20 லட்சம் 50 லட்சம் கூட தரணும் இவங்களுக்கு, தொழிலாளருக்குன்னு அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. அதில் எதுவுமே இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதே போல் இந்த கரூர் சம்பவம் நடந்தப்போயோ மற்ற சம்பவங்கள் நடந்தப்போயோ யாரும் வந்து வருத்தம் தெரிவிக்கல. இந்த விஷயத்துக்கு அனுதாபம் ஆறுதலை சொல்கிறாங்க. எது ஜனாதிபதி வரைக்கும் போயிருக்கு இந்த விஷயம். ஒரு 2 பேர் தான் அவங்க சொன்ன கணக்கு. நேற்றே ஜனாதிபதியும் பிரதமர் மோடி வந்து இதுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த நிகழ்வுக்கு வந்து அந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாடு பக்கம் பார்க்காதது விஜய் ஆட்சி செய்கிறப்போ அவங்க அங்கேருந்து பார்க்குறாங்க. இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது, ஒரு இதாக இருக்குது. ஏன் போன பீரியடில் ஒரு சில இன்சிடென்ட் அப்போல்லாம் யாரும் வரலையே. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலையில் போயிட்டு சுட்டாங்களே, அத்தனை பேர் இறந்து போனாங்களே, அப்போ அந்த அனுதாபம் யாரும் சொல்லலையே இல்லையா? ஆனால் இதுக்கு வந்து வராங்க, இதில் ஒரு அரசியலை பார்க்குறாங்க. அதே போல் இவங்க கேட்குறது என்னென்னா, 17 வயசு கீழே இருக்கும் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதை போய் பார்க்கணும். இந்த கம்பெனியில் இல்லை, அது சுத்தூர் இருக்கிற எல்லா கம்பெனியும் போய் பாருங்கள். இவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க, விவசாயிங்க என்னென்ன வைக்கிறாங்க பாருங்கள். ஒரு இதில் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க, அங்கே வந்து என்விரான்மெண்ட் பாதிக்குது, மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன பண்ணுறீங்க இல்லையா? அது காற்றுல அதிகம் காற்றுல பறக்க விட்றாங்க. எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? இதனால் பாதிப்பு நமக்கு தான். அதே போல் இந்த தொழிலாளர்கள் வந்து அங்கே பிழைக்க முடியாமல் அவங்களோட வயிற்று பசிக்க இதுக்கு தான் வராங்க, வந்து அவங்க பசங்களை வளர்க்கணும். ஒரு சேஃபான ஒரு மாநிலம் அப்படின்னு தான் இங்கே வராங்க. வரவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம தமிழகத்தோட பொறுப்பு, சரிங்களா? ஒரு 10% பேர் வந்து குற்ற பின்னணியில் போகிறாங்க, ஒரு சில குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறாங்க, பாலியல் சம்பவத்தில் ஈடுபடுறாங்க, அது கட்டுப்படுத்துகிறோம். இப்போ ஏன் இதுவும் வந்து இந்த தொழிலாளர் துறை என்ன பண்ணணும்னா, இவங்க இந்த பேர் தங்க வைக்கிறாங்கன்னா இவங்களோட ஆதார் கார்டு, ஐடி கார்டு எல்லாம் வாங்கி வச்சா, ஒருத்தர் வந்து சம்பவத்தில் மாட்டானா அவனோட ஆதார் கார்டு, ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அவன் சம்மந்தப்பட்ட ஊரில் போய் உடனே கைது செஞ்சு கொண்டு வரலாம். அவனுக்கு அந்த பயம் வரல, ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணோம்னா மாட்டி பண்ணா பிடிச்சிடுவாங்கடா அப்படின்னு வரணும்ல. அது யார் கொண்டு வரணும்? தொழிலாளர் நலத்துறை தான் கொண்டு வரணும். லேபர் டிபார்ட்மெண்ட் தான் இது பண்ணணும். லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிங்க அந்த ஃபேக்ட்ரி சேஃப்டின்னு இருக்கும், சரிங்களா? இந்த அதிகாரிங்க வேலையே செய்கிறதில்ல. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் இதுக்கு முதல்வர் வந்து சாட்டையை சுழட்டு வரான்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்குன்னு ஒரு அதிகாரி, அது யாருக்குமே தெரியாது. பெரும்பாலும் வந்து ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர்னு சொல்லி இருப்பாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே தனியாக போடுறாங்க. அது இல்லாமல் ஃபேக்ட்ரிக்குன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்பெக்டர்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு இதுகளெல்லாம் வந்து இவங்க பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிட்டா அப்படியே நிறைய பேர் வந்து அங்கேயே அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு 10,000 20,000 கொடுத்து, ஏன்னா அவங்க பாவம் வறுமையில் வரும். அவங்க 10,000 20,000 பெருசு. திடீர்னு பார்க்குறவங்க இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யணும், ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன் கொடுத்து அவங்க அப்படியே கொண்டு போய் அங்கேயே அடக்கம் பண்ணிடுறாங்க. அவங்க ஊருக்கு கூட போகிறது கிடையாது. ஒரு சில கம்பெனிகள் இருக்கும் பாவம் புண்ணியம் பார்த்து அவங்க 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து ஆம்புலன்ஸில் ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறாங்க. ஒரு சிலர் அது கூட செய்கிறதில்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து இந்த மாதிரி நிறுவனத்தில் நடக்கிறது பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்களும் ஒரு தொழிலாளி, அவங்களே மதிக்கணும். இந்த வேலையை வந்து கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு இது பண்ணி இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் ஃபஸ்ட்டு தண்டிக்கணும். நீங்கள் அந்த நிறுவனத்தை தண்டிக்கிறீங்களோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி இதுக்கு காரணமான அதிகாரிகள் இதுக்கு ஏன் இந்த ஃபார்மல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த என்ன சொல்கிறது, இந்த சட்ட விதிகளை நீங்கள் பின்பற்றணும். இது பண்ணாதவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும் அந்த அதிகாரிகள். இந்த மாதிரி அதிகாரிகள் தண்டிக்கலாம். இது போல் சம்பவங்கள் தொடரும். ரொம்ப நன்றிண்ணே. இந்த விஷயத்தினுடைய மறைக்கப்பட்ட பல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிருத்வி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.